ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பசைங்க. தண்ணி ஒரே நேரத்தில் நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. முதல்ல நம்ம பிசையும் போது மாவு நல்லா கையில் ஒட்டி பிடிக்கும். நம்ம பிசைஞ்சிட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் ஒட்டாது. சப்பாத்தி மாவுக்கு தண்ணி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சி போயிடும். சப்பாத்தி கட்டையில் மாவை தூவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை அதில் வச்சு நமக்கு தேவையான ஷேஃபில் உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். மாவு தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும் சப்பாத்தி. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக வரன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெளியூருக்கு வெக்கேஷனுக்கு சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. தோசைகளை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்திகளாக அதில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். சப்பாத்தியை 2 பக்கமாக திருப்பி போட்டுட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே நல்லா காற்று போயிட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதுமாரி வேக வைக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, காய்கறிலாம் சேர்த்த குருமா, இது எல்லாமே நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை கிரேவியும் இதோட நல்லாயிருக்கும். பட்டாணி குருமா, உங்களுக்கு விருப்பமான எதை வேணால் வச்சு சாப்பிட்லாம். இது கூட காட்டன் டவல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலும் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.